Hi friends, welcome back to Food Master. Food Master நாங்கள் வந்து இன்னைக்கு காரக்குழம்பும் வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து அயன் கடாய் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி சீசனிங் பண்ணுறது, இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இரும்பு கடையில் தாங்க வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இதில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது இதில் ஒட்டாமல் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வரும். அண்டு எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, நம்ம இரும்பு கடை வாங்கின உடனே வந்து சமைக்கக்கூடாது. அதை 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். அண்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் லெமனை போட்டு அதில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அதை கீழே ஊற்றும் போது அதில் இருக்கிற துருலாம் வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகும். ஸோ நிறைய மெத்தடில் சீசனிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி கலவுற தண்ணியை வந்து அதில் கொதிக்க வச்சு அப்புறம் கீழே ஊற்றுறது, அப்புறம் வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தடில் நம்ம வந்து அந்த இரும்பு கடையை சீசனிங் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ்வல் மெத்தடில் தாங்க நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். என்ன தான் நான்ஸ்டிக் தவாவாக இருக்கட்டும், இல்லை சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், எதில் செஞ்சாலுமே இந்த இரும்பு கடையில் இருக்க ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஆமாங்க, நம்ம ரொம்ப ரத்த சோகை இல்லாமல் ரொம்ப அனிமிக்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அயன் கண்டென்ட் வேணும். டாக்டர் வந்து சொல்லுவாங்க அயன் கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் அயன் கண்டென்ட் டேப்லெட் அந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த இரும்பு கடையில் சமைக்கும் போது இதில் இருக்கிற சத்து எல்லாம் நமக்கு டேரெக்டாக கிடைக்கும். அண்ட் இதில் என்ன மைனஸ்னால், நம்ம செய்கிற ஃபுட்டை வந்து டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுலேயே இருந்துச்சுன்னா கருப்பாயிடுங்க ஃபுட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்ச உடனேயே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் காரமணி போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சுருக்கோம். இந்த காரக்குழம்பு பொதுவாகவே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது கூட அப்பளத்தை வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுக்கு ஆப்டானதாக நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நான் இரும்பு கடாயில் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக வாங்கினதுனால அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான்ஸ்டிக் தவாவில் இருக்கிற கோட்டிங்லாம் வந்து உடம்புக்கு போகும்போது அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க. பட் என்னதான் டாக்டர் சொன்னாலும் சொல்லிட்டு நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம இப்போ ரொம்ப ரேராக வந்து நமக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரத்தமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு கடையில் செய்யும்போது நம்மளோட ரத்தத்தினோட அளவு வந்து அதிகமாகும். ஏன்னா இதில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அண்ட் சீசனிங் பண்ணுறதுமே இது ஈஸி தான். ஸோ எங்களோட சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். ஓகேவா, குழம்பு இது மாதிரி இருக்கும். ஃபைனல் டச் சிம்லேயே வேகணும், அப்போ வேண்டாம். Lovely.